சுவாசிக்க என் கணத்தை பிடிச்சிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. வாங்க உங்களுக்காக. தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் உங்களை ஏமாத்தி தான் சார் விசிட்டர் ஆனேன். முதல்ல வந்து நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த படத்தில். என்ன என்னோட 100 சாமி சசி சார் தான் எனக்கு சாமி மாதிரி வந்து ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டு போனேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட லைஃப்ல கிடைச்ச பெரிய ஒரு கிஃப்ட் தான் 100 சாமி. அண்ட் என்னோட 100 சாமி சசி சார் தான் எனக்கு சாமி மாதிரி வந்து ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டு போனேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூ என்டையர் டீம் 100 சாமிக்கு தேங்க்யூ. அண்ட் ப்ளீஸ் இந்த நல்ல படத்தை நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேருங்க, ப்ரெஸ் பீப்புள் எல்லாரும். தேங்க்யூ. சுவாசிகா பற்றி சொல்லணும்னா, சுவாசிகா நடித்த மொதல் படத்து கேமராமேன் நான். ஒரு சின்ன படம் ஒரு படம் பண்ணோம். அதில் வந்து சுவாசிகா தான் ஹீரோயின். ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷம் இருக்குமா? ஆமாம். லைஃப் எவ்வளோ டேர்ன் பாருங்கள். வாழ்த்துக்கள் சுவாசிகா. தேங்க்யூ. நான் தான் இந்த படத்தை பார்த்து முடிச்சோன்னா சுவாசிக்க என் கணத்தை பிடிச்சிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. வாங்க உங்களுக்காக. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் உங்களை ஏமாத்தி தான் சார் விசிட்டர் ஆனேன். சார் எனக்கு டெஸ்ட்லாம் வச்சாங்க. இவருக்கு உண்மையில மியூசிக் தெரியுமா தெரியாதான்னு. ஏதோ பார்டரில் பாஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலாக உண்மையில ஏமாத்திட்டேன் சார். சாரி. தெரியாமல் தான் சார் மியூசிக் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கேள்வி ஞாபகத்தில் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் பண்ண 5 பேருமே வந்து கம்பேரிட்டிவ்லி ஹைலி குவாலிஃபைட். உண்மையில் சொல்கிற ஸ்ரீராமா இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நான் வேறு கேட்டகரி சார். அது மாதிரி. பட் ஆனால் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்து என்னையே நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நீங்கள் பண்ண ஒரு தவறு வந்து என்னை நடிகனாக்கி விட்டுருச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்டு சார் வந்து எனக்கு வச்ச ஒரு ஐ திங்க் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம மியூசிக் பண்ணியிருப்போம் சார் டிஷ்யூம் படத்துக்காக. அந்த படத்தில் நம்ம கம்போஸ் பண்ண சாங்ஸ் எல்லாம் அடுத்த 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணேன். வேட்டைக்காரன் வரைக்கும். அப்போ கம்போஸ் பண்ண சாங்ஸ் பார்த்தீங்கன்னா சுக்ரனில் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் அவனில் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய படங்களில் தொடர்ந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அளவுக்கு என்கிட்ட வந்து நீங்கள் நல்ல நல்ல டியூன்ஸாக அந்த டைமில் வாங்கி அதில் 5 மட்டும் எடுத்துகிட்டு மற்றவங்களாம் இண்டஸ்ட்ரி கொடுத்துருங்க. நாளைக்கு கான்சர்ட்டில் பாடப்படுறதுல உங்கள் பாட்டு தான் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச் சார். இது வரைக்கும் சேஃபாக ட்ராவல் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியில் இல்லை நம்மளை மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு தானே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம். அது மாதிரி மியூசிக் டேரக்டராக யாரையாவது ஒருத்தர், மியூசிக் டேரக்டர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் எடிட்டரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் கேமராமேன் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. கட்ஸ் வந்து ஹரிஷ் அப்படி பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒவ்வொரு எனக்கு நீங்கள் எவ்வளோ பரிச்சை வச்சிங்க, எவ்வளோ நேரம் செலவு பண்ணீங்கன்னு நல்லாவே தெரியும் சார். ஆக்சுவலாக அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு கலைஞர்களை தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட ஒரு 2 மாதமாவது ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எவ்வளோ மெனக்கடுறீங்க. புது கதையை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் புது டெக்னீஷியன்ஸ் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் எவ்வளோ அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்றது. இல்லை சார், ஹெல்ப் தான் உண்மையில். எனக்கு வந்து ஹெல்ப் உண்மையில் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது ஹெல்ப் எல்லாம் கிடையவே கிடையாது. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். டிஷ்யூம் டைமில் நான் இவருடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போகிறோம். இவருடைய சிபியூ எடுத்துகிட்டு இவர் காரில் எடுத்துகிட்டு இறங்குறாரு. போயிட்டு அந்த டோரு ஷட்டர் ஓப்பன் பண்ணணும். அவருடைய ரெக்கார்டிங் தியேட்டர் ஷட்டரை ஓப்பன் பண்ணணும். அதனால் அவர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் இந்த பேக்கெட்டில் சாவி இருக்குது, இதை கொஞ்சம் திறங்கலை அப்படின்னாரு. நான் திறந்து இந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணிட்டு இது திரும்ப வைக்கும்போது சொல்கிறேன், விஜய் இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட சாவி இருந்ததுனால தான் நான் திறக்கிறேன், ரைட்? சாவி இல்லைன்னு அதை திறக்க முடியாது. ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க டிசர்வ்டாக இருக்காங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எங்களுக்கு அது வந்து பெரிய ஹெல்ப் தான் சார். உண்மையிலேயே எங்கள் 5 பேருக்குமே அது பெரிய ஹெல்ப் தான். அதே உங்கள் மெகானை வெட்டி நீங்கள் பேசுகிறீங்க. அது மாதிரி பல கலைஞர்களுக்கு சார். ஆக்சுவலாக அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் விஜயன்யா பேசுகிறதெல்லாம் இப்போயே பேசுகிற போட்டு நிக்கில் சார் ஓகேவா? சரி சார், அருமையான கதை. அது நான் அப்புறம் பேசுகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் நிறைய ப்ரோக்ராம் நான் இது வரைக்கும் படம் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த படத்தில். என்னை நடிக்க வச்ச சசி சாருக்கு வந்து மனமார்ந்த நன்றிகள். நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அதை ஷார்ட்டாக சொன்னதுனால நான் கட் பண்ணிக்கிறேன். உங்கள் வந்திருந்த எல்லா பெரியவர்களுக்கும் ஃபில்ம் வந்திருக்க எல்லாமே லெஜெண்ட்ஸ். அவங்க துறையில் வந்து பெரிய சாதனை பண்ணவங்க. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் சேர்க்கணுன்றதுக்காக வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய விஷயம் நான் வந்து கடைசியாக பேசும்போது பேசுகிறேன். வந்திருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். ஏமா போட்டு விட்டேன் நான் பர்சனலாக சொன்னேன். ஒரு ஷூட்டு, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, நடுவில் வந்திருக்கேன். இந்த மூமெண்ட் வந்து 100 சாமி, இந்த மேடை, இந்த மூமெண்ட் இது வந்து எல்லாத்த மாதிரியும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா
எனக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். அப்போது சொல்லாமலே படம் வந்து மதுரையில் நான் பார்க்குறேன் தேட்டரில். எனக்கு சினிமா மேலே மணிரத்னம் சார் சொல்லுவார்ல, அந்த ஃபஸ்ட்டு பக் பைட், அந்த பைட் வந்து சசி சார் தான் கடிச்சு வச்சார். அது அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் சினிமா மேலே ஒரு ஃபேசினேஷன் எனக்கு உருவாச்சு. அது அந்த 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 படம் பார்த்து ஃபேசினேட் ஆன ஒரு பையன் சில வருஷங்கள் கழித்து அவர் ஆஃபீஸில் இந்த படத்தை பற்றி டிஸ்கஷனில் உட்காண்ட்ருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பயங்கர ஒரு பயங்கர மூமெண்ட்டாக இருந்தது. அந்த கொஞ்ச நேரம் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தார், எனக்கு காதெல்லாம் கேட்கல, நான் பாட்டுக்கு கனவுல உட்காந்துருந்தேன். சே என்ன மூமெண்ட் இல்லை அப்படின்னு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சின்ன ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய குட்டி குட்டி கதாபாத்திரங்கள்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். ஆனால் இந்த சின்ன கதாபாத்திரத்தை அப்படி ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணாமல் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு மினிமம் ஒரு உட்காந்துருப்போம். சில காட்சிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி டைரக்ஷன் டீமோட என்னை உட்கார வச்சு என்னோட கருத்தை கேட்பாரு. ஒரு தடவை மூர்த்தி நடக்காரு, டிஸ்கஷன் உட்காந்துருந்தோம் ரூமில். அன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லாரும் வேற ஒரு ஐடியா சொல்கிறாங்க, சசி சாரும் அந்த ஐடியாவில் தான் இருக்காங்க. ஆனால் நான் வேற ஒன்று சொல்கிறேன், இல்லை சார் நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன ஐடியா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை உட்காந்து கவனமாக கேட்குறாரு. கவனமாக கேட்டு ஏன் அப்படின்னு கேட்டார். நான் அதுக்கான காரணம் சொன்னேன், நம்ம அதை தான் ஷூட் பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. ஸோ ஒரு சின்ன பையன் அவன் வந்து சொல்லி இவன் ஒரு நடிகன் அவன் சொல்கிறத எதுக்கு கேட்கணும் அப்படின்லாம் இல்லை. அவர் வந்து அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு டப்பிங் என்ஜினியர் கூப்பிட்டு ஒரு டப்பிங் கரெக்ஷன் இருக்கு வாங்க அப்படின்னாரு. வந்து உட்காந்து அது என்ன அப்படின்னு உட்காந்து கேட்டால் ஒரு டைலாக்கு, குடையிறதுக்கு 2 காது இருக்கிறப்போ எதுக்கு அடுத்தவங்க காதுக்குள்ளே விடுறீங்க அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது. அதே டைலாக்கை அப்படியே சொல்கிறாரு, குடையிறதுக்கு 2 காது இருக்கிறப்போ அடுத்தவங்க காதுக்குள்ளே எதுக்கு விடுறீங்க, என்ன சார் கரெக்ஷன், இல்லை குடையிறதுக்கு 2 காதுன்னு சொல்லியிருக்கீங்க, குடையிறதுக்கு 2 காது அப்படின்னு சொன்னோம். எனக்கு கொஞ்ச நேரம் புரியல. அந்த சின்ன நொட்டேஷன்ஸ் கூட பார்த்து பக்குவமாக அவரோட அந்த டெடிகேஷன் வந்து இன்னுமே மலைப்பை தான் தருது. ஏன்னா அதான் எந்த மூமெண்ட்லேயும் ஒரு சின்ன டைலாக்கு கூட உட்காந்து நுட்பமாக கவனிக்கிறது. சசி சார் இஸ் அ ஃபேசினேஷன். அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக கூட நான் நினைக்கிறேன். நான் ஒரு 14 நாள் இன்னும் ஒரு 2 நாள் டேட் கேட்டால் கூட போகலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சசி சார் வந்து உங்களை அவ்வளோ எக்ஸைட் பண்ணுவார். நான் நேற்று தான் படம் பார்த்தேன். விஜய் ஆண்டனி சார் வந்து ஹீல் மேக் யுவர் ஹார்ட் ஸ்மைல். நீங்கள் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து சேர்ந்துடணுமே அப்படிங்கிற மொமெண்ட்டை கொடுத்துட்டாரு. ஒரு முத காட்சியிலேயே அட எப்படி நடிக்க வச்சுட்டாருல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. விஜய் ஆண்டனி சாரை சிரித்து பார்த்ததில் ரொம்ப ஹாப்பின்னு நேற்று எல்லா டைரக்டர்ஸும் சொன்னாங்க. சார் நிறையா கேரக்டர் பண்ணுங்க சார், ஒரு ஹியூமர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இதில், ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர். அப்புறம் எல்லாத்துக்கும் அஜய், எல்லாத்துக்கும் சக்தி ஸோ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து சுவாசிகாவை பற்றி சொல்லணும். இந்த படமே அவங்க தான். விஜய் ஆண்டனி சார்கிட்ட கூட சொன்னேன், சார் 2 பொண்ணுங்களால் அடுத்த படமும் ஒரு லேடி இருக்காங்க, இந்த படத்துலையும் இந்த லேடியால் நம்ம ஜெயிக்க போகிறோம் சார் அப்படின்னு சொன்னேன். நான் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி லப்பர் பந்தில் வந்து நான் நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு பயங்கர இன்செக்யூரிட்டி. நிறைய நடிகர்கள் இருந்தாங்க, என்ன பண்ண போகிறோம் இந்த கூட்டத்துக்குள்ளே. அப்போ எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் ஒரு புது பொண்ணு சுவாசிகான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே இது இருக்குது, மற்ற எல்லாருமே நான் கொஞ்சம் தெரிஞ்சவங்க என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தராக நான் ஓவர் கம் பண்ணுறேன். எனக்கும் சுவாசிகாவுக்கும் காம்பினேஷனே கிடையாது ரொம்ப நாளாக. நான் வந்து என்னோடய இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு 5-6 நாள் கழித்து ஒரு நாள் ஒரு காட்சி எடுக்கிறாங்க. ஒரு கிரவுண்டில் ஒரு க்ரௌடு, இவங்க நடந்து வர்றாங்க. அப்போ தான் சுவாசிகா கூட ஃபஸ்ட்டு எனக்கு காம்பினேஷன். வர்றாங்க, அவங்களுக்கு டயலாக்கே கிடையாது, நடந்து வந்து தினேஷ் சார் அப்படி ஒரு லுக்கு விட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு போனோம் அவங்க பொண்ணை. என்னோட டோட்டல் இன்செக்யூரிட்டி அன்னைக்கு தான் ஹை டைம் பீக் அடிச்சது. இப்படி நடிக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த படத்தில், அப்படி ஒரு ஆக்டர் சுவாசிகா.
ஐம் ஸோ கிளாட் தட் ஐம் கொலாபரேட்டிங் அகெயின் வித் யூ. எனக்கு வந்து ஒரே ஒரு டைலாக் தான் அவங்க கூட அப்புறம் இந்த பாட்டு, அருமையான பாட்டு மாயக்கனவு வந்து என்னோட பிளேலிஸ்ட்டில் நிரந்தர இடம் பிடிச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்படி ஒரு படத்தில் இந்த ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறதே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஹாப்பினஸை தருதுன்னா ஐம் ஸோ கிளாட். உனக்கெல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நடித்த என்னோட டெக்னீஷியன் டீம், எங்கள் டெக்னீஷியன் டீம், டைரக்ஷன் டீம் எல்லாத்துக்கும் நன்றி. தப்பாக எடுத்துக்காதீங்க, முதலே மேடையில் ஏறிட்டேன், என்னோட நேரம் இல்லை, அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வந்திருக்க பெரியவங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அகெயின். தேங்க்யூ. நிறைய பேர்த்த மிஸ் பண்ணிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. பாய்.